உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான லெந்து கால வாழ்த்துக்களையும், தொடர்ச்சியாக இந்த புது மாதத்தின் புதிய மாதம் முதல் தேதி வாழ்த்துக்களையும் உங்கள் யாவருக்கும் இறைமகனாம் கிறிஸ்துவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் ஒரு 2026ஆம் ஆண்டை கண்டு 26ஆம் ஆண்டில் கூட நாம் மீண்டும் இறைவனுடைய அர்ப்பணிப்பு, ஒரு லெந்து காலம் என்று அழைக்கப்படுகிற ஒரு காலம், ஒரு மனமாற்றத்தின் காலம், ஒரு வசந்த காலம், ஒரு இலைத்தளிர் காலம், நம்மை புதுமைப்படுத்துகிற ஒரு காலம், ஆண்டவரோடு நம்மை இணைத்துக் கொள்கிற ஒரு காலம். இந்த காலங்களில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பொதுவாக கிறிஸ்தவத்தில் 2 காலங்கள், லெண்டல், அட்வென்ட். அட்வென்ட் என்பது இயேசுவின் வருகையின் காலம். இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார், எதற்கு வந்தார், என்ன நோக்கத்தோடு வந்தார், எப்படி வந்தார், இனி வரப்போகும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சிந்திக்கிற ஒரு காலம். அட்வென்ட்டை தொடர்ந்து பிரசன்ன திருநாள், எப்பிப்பனி. ஆண்டவருடைய பிரசன்னம் கிருபையுள்ளவராய், இரக்கமுள்ளவராய், ஒரு மானிட வடிவில் தன்னுடைய பிரசன்னம், தன்னுடைய வெளிப்பாடு எந்த இடத்துல எப்படி வேணும், காப்பாற்றுகிற தகப்பனாய், ஒரு அட்வைஸ் கொடுக்கிறவராய், உதவி செய்கிறவராய், ஹெல்ப்பராக அந்த பிரசன்ன திருநாள், அந்த நியூ இயர்லேருந்து நாம் லெந்து நாட்கள் வருவதற்குள் அந்த ஒரு காலம், அந்த பிரசன்ன காலம், எப்பிப்பனி காலம் என்று சொல்லப்படுகிற ஒரு காலம். இதைத் தொடர்ந்து நாம் அட்வென்ட், லெந்தல் என்று அழைக்கப்படுகிற இந்த மனமாற்றத்தின் காலம், ஒரு வசந்த காலம், நம்மை புதுமைப்படுத்துகிற ஒரு காலங்கள். இந்த காலங்கள் நாம் பொதுவாக ஆண்டவரோடு இணைந்து காலை ஆராதனை, மாலை ஆராதனை, வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் கன்வென்ஷன், நம்மோடு ஒரு விதமான நாம் பாஸ்டிங், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் கடந்து போகாது என்பதற்காக நம் ஜெபத்தோடு உபவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கடந்து நல்ல சில அர்ப்பணிப்புகள், இதை நான் சாப்பிட மாட்டேன், இதை உட்கொள்ள மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருப்பேன் என்ற நல்ல ஒரு அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் இது. இந்த காலங்கள் நாம் பொதுவாக பெண்கள் பூ வைக்கிறதில்ல, அநேகர் புலால் மாமிசம் சாப்பிட்றதில்ல. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். ரொம்ப ஒரு சின்ன கிராமத்து சர்ச்சு, ரொம்ப கிராமத்து சர்ச்சு, ரொம்ப பின்தங்கின ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே இருக்கேன். ரொம்ப லேட்டாக போனேன். ஏன்னா சென்னையில் கிளம்பி காலையில் 4 மணிக்கு சென்னையில் கிளம்பி அங்கே ஒரு 11:30 மணிக்கு போய் சேர்ந்தேன். அந்த மக்கள் எதிர்பார்ப்போடு காத்திருந்து நல்ல உணவு கொடுத்தாங்க. நல்ல உணவுனா அந்த கேரளா உணவு, பெரிய அரிசி, நல்ல சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு, ரொம்ப திருப்தியான சாப்பாடு. அந்த புளிச்சக்கறின்னுவாங்க, சாம்பார், அந்த கூட்டு, பாயாசம், அப்பளம், ரொம்ப வெஜிடேரியன், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. முடித்த பிறகு நான் சாப்பிட்டேன். எல்லா மக்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு, நான் ரொம்ப லேட்டாக வர்றேங்கிறதுக்காக மத்தியானம் சாப்பாடு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. நல்ல உணவு. நல்லா சாப்பிட்டு வெளியே கை கழுவுறப்போ ஒரு பாப்பா வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறா, அந்த சர்ச்சுடைய கேட்டகிஸ்ட்டு, அப்பா இன்றைக்கி மாமிசம் இல்லையா? ஒரு மாதிரி ஆகிட்டேன். ரொம்ப ஒரு திருப்தியான உணவு சாப்பிட்ருக்கேன். அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் பிடிக்கும். அது வந்து கேட்குது, மாமிசம் இல்லையா? அப்போ நம்ம மாமிசம் இல்லாமல் நம்ம இருக்கிறது இல்லை. நிறைய பேர் மீன், கறி, ஏதாவது அந்த வாசனை, கருவாடு, அது கொஞ்சம் அப்படி இருந்தால் டக்குன்னு உள்ளே அந்த உப்பு, உரைப்பு, கொஞ்சம் அந்த தூக்கலாக இருக்கும். நான் செத்து போன நாக்குக்கு உயிர் கொடுக்குற மாதிரி. ஆனால் இந்த 47 நாட்களும் அந்த மாமிசம் இல்லாமல் ஒரு சிலர் இருக்கிறோம். மாமிசம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட வேண்டியது இருக்குது. சாம்பார், ரசம், என்ன சாப்பாடு, எப்போ முடியும், எத்தனை நாள் ஆகிருக்கு? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2வது வாரம் போய்கிட்டு இருக்குது. 11 நாள், 12 நாள், 47 நாள் போனோம். டேட்டை எண்ணிக்கிட்டே இருக்கோம். 18ஆம் தேதி வந்துச்சு, அதில் ஒரு 10 நாள், இதில் ஒரு நாள், 11, 12 நாள் ஆகிருக்கு. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. இப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு போகிற காலங்கள் பொதுவாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும்
உபவாசத்திலும் கடந்து போகாது. இந்த காலங்கள் என்பது ஆண்டவரோடு நம்மை இணைத்து கொள்வது, ஆண்டவரோடு நம்மை புதுமைப்படுத்தி கொள்வது, ஆண்டவரோடு தகப்பனே எப்படி அந்த இலை இப்போ நிறைய மரத்தில் இலை விழுந்துக்கிட்டு இருக்கு, மரமே மொட்டையாக நிற்கிது. அடுத்த ஜூன் மாதம் அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பசுமையான இளம் பச்சை இலைகள் அந்த கிளிப்பச்சை கலரில் அதை பார்க்குறப்போ அந்த இலை எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி தான் அந்த கிறிஸ்மஸ் இந்த ஈஸ்டர் காலங்கள் முடிந்த உடனே அந்த பயந்து போன அந்த சீஷர்கள் பாருங்கள், பயந்து போயிட்டாங்க. இயேசு செத்து போனார், முடிஞ்சு போச்சு லைஃபு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். அந்த செத்து போன பிறகு ரொம்ப அப்செட் ஆகி இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அவர்களோடு இருக்கிறாரு, அவங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறாரு. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஆறுதல் இல்லை. 50 நாள் பரத்துக்கு போயிட்டார், பரத்துக்கு போனாலும் ஆறுதல் இல்லை. அந்த 50ஆவது நாள் பெந்தைக்கோஸ்தேங்கிற ஒரு திருநாள் வந்த பொழுது அவங்களுக்குள்ள ஒரு வல்லம் வந்தது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிறவிலேருந்தே 40 வயசு கிட்டத்தட்ட நடக்க முடியாத மனிதனை பேதுரு பார்க்குறாரு, அவரும் அவரை பார்க்குறாரு. பார்க்குறப்ப பேதுரு கிடைச்சா கெட்டப் அண்ட் வாக்னார். 40 வயசுங்க, நடக்கலைங்க, எழுந்து நடடாங்கிறாரு. நடந்துட்டான், எழுத்தான், குதித்தான். அப்போ அவனுக்குள்ளே ஒரு வல்லம் வந்தது. அதுதான் புதிதாக்கல், அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இழந்து போனது சகேயு இழந்து போனார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இயேசு உலகத்திற்கு வந்த நோக்கம் ஒரு மதத்தையோ ஒரு மார்க்கத்தையோ தனக்குன்னு ஒரு கூட்டத்தையோ திருச்சபையோ நிறுவதுக்கு வரல. இயேசு கிறிஸ்து காலங்களில் திருச்சபை நிறுவப்படலை. பேதுரு பவுலடிகள் காலத்தில் தான் திருச்சபை நிறுவப்பட்டது. அதான் நான் யூதனை சேர்ந்தவன் ஒன்றும் கிரேக்கனை சேர்ந்தவன் ஒன்றும் பலவித பிரிவுகள் சொன்னார். இயேசு கிறிஸ்து சர்ச்சையே ஆரம்பிக்கலை. இது இயேசு சர்ச்சு, பிதாவின் சர்ச்சின்னு அவர் ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு கூட்ட மக்கள் யாரெல்லாம் தேவையோடு கண்ணீரோடு இருக்காங்களோ அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அது எப்படிப்பட்ட உறவுனா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். நம்ம என்னத்தை லாஸ் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம தேடணும். என் வாழ்க்கையில் வியாதிங்கிற ஒரு அமைதி குறைவு போயிடுச்சு. வியாதி வந்த பிறகு அமைதி குறைவு போயிடுச்சு. எனக்கு 35 வருஷமாக டயபெட்டிக் பேஷண்ட்டு. அந்த அங்கே போனால் சூப்பர் பாயாசம், 2 பாயாசம் எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க. நான் தான் அன்றைக்கி பிரசங்கியார், சீஃப் கெஸ்ட்டு. வாயில் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டு. ஆனால் என்னாச்சு, குடிக்கக்கூடாது. குடித்தா என்னாகும், சுகர் கூடிரும். நேற்று ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஒரு சகோதரி, ஒரு டீச்சர் டீயோ காஃபியோ தந்தாங்க, எதுன்னு தெரில. அந்த ஒரு காஃபி 400 ரூபா. ஏர்போர்ட்டில் குடிக்கிறது கூட அப்படி இருக்காது. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தான், அப்படி பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் இருக்கும். 500 ரூபா இன்னொரு காஃபி. அப்படி ஒரு டீயோ காஃபியோ கொண்டாந்து தந்தாங்க. ரொம்ப செம்ம டேஸ்ட்டு. குடிச்சிட்டேன். ஆல்டரில் போய் உட்காந்துருக்க, மயக்கம் வருது, சுகர் கூடி போச்சு. மெசேஜே கொடுக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு ஒரு கஷ்டம், அந்தளவுக்கு ஒரு வேதனை. அப்போ என் சந்தோஷத்தை, இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக, இழந்து போன வாழ்வை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக, இழந்து போன வாழ்க்கையை, என் கணவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறேன். சண்டை போட்டதில் என் கணவர் கோச்சிட்டு போயிட்டார். மருமகளை கொடசல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மருமக போயிட்டா. அதனால் மகன் அமைதியாக டைமில் தாண்டி வளர்த்துக்கிட்டு தேவதாஸ் மாதிரி கிறுக்கு பைய மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு அலையிறான். ஏன்னா மருமகளை நம்ம துரத்திட்டோம், துரத்தி விட்டுட்டோம். இறந்து போன வாழ்வை தேடுவதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அந்த இடத்துல ஒரு மனமாற்றத்தின் காலத்தில் சண்டை போட்ட மருமகாட்ட போய், நான் இனிமேல் சண்டை போட மாட்டேம்மா, சாரிம்மான்னு சொல்லி அந்த மருமகளை கூட்டியாந்து மருமனுக்கு ஆதரவான வார்த்தை சொல்லி இழந்து போன வாழ்க்கையை கொடுப்பதான் இந்த ஈஸ்டர் காலங்கள், இந்த லெந்து காலங்கள். ஒருவேளை 47 நாட்கள் கோயிலுக்கு வந்துட்டு பூ வைக்காமல், கறி மீன் சாப்பிடாம, இல்லைன்னா உணவு ஒரு வேளை சாப்பிடாம, வெள்ளிக்கிழமை 3 வேளை சாப்பிடாம இருந்ததில் பரலோகத்துக்கு நிச்சயமாக போக முடியாது. உங்கள் இருதயங்களை கிழித்து சொல்கிறார். உபவாசத்தினால், மழுகையினால் உங்கள்
உங்கள் இருதயங்களை கிழித்து என் ஆண்டவற்றை நோக்கி பாருங்க, அப்போ நான் அந்த இடத்துல வர்றேங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தின் காலத்தில், ஒரு புத்தாக்கு காலத்தில் நம்மை ஆண்டவற்றை உயிர்ப்பிப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த காலங்களில் தென்னிந்திய திருச்சபை நம் சென்னை தென்னிந்திய திருச்சபையில் 25 பேராயங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு முதல் ஹாஸ்வனிசன் அன்னைக்கு புத்தாக்கம். ஃப்ரெஷ்அப். தூங்கி முழிச்ச உடனே தலை ஒரு மாதிரி இருக்கு, பல்லில் துர்நாற்றம் இருக்குது, எல்லாம் கஷ்டம். நல்லா ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு சூடாக வெந்நீர் போட்டு ஒரு குளிச்சுட்டு ஒரு காஃபி, அப்படி நல்லா ஒரு அழகாக ஒரு காஃபி டீ குடித்தோன்னே அப்படி ஜம்முன்னு ஒரு வாழ்க்கை. நேற்று ராத்திரி 4 மணி நேரம் தான் தூங்கினேன், முந்தா நாள் 3 மணி நேரம் தான் தூங்கினேன். காலையில் எழுந்திருக்க முடியல. நான் 4:30 மணிக்கு எழுந்த உடனே கொஞ்சம் பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு ஒரு காஃபி குடித்த உடனே ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன்ல, அதே ஃப்ரெஷ்அப் தான் இந்த லெந்து காலம். அதுதான் புத்தாக்கம் சொல்கிறேன். அடுத்து அந்த வெள்ளிக்கிழமையில் சொல்கிற ஆற்றல் படுத்தும் ஆண்டவர். ஃப்ரெஷ்அப் ஆனவுடனே என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். ஆற்றுங்கள், கம்பட் மை பீப்புள் ஆர் கம்பட், என் ஜனத்தை ஆற்றுங்கள் சொல்கிறார். ஆற்றல் படுத்துகிற ஆண்டவர். 3வது லாஸ்ட் சண்டே சொல்கிறாரு, முதல் ஞாயிறில் சொல்கிறாரு, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அதான் நீங்கள் பரிவுள்ளவராக இருங்க. ஆண்டவரே இரக்கமுள்ளவராக இருக்கிறான்னா, யாத்திரா 34ஆம் அதிகாரத்தில் மோசேட்ட சொல்கிறாரு, நான் இரக்கமுள்ள ஆண்டவருங்கிறாரு. சங்கீதக்காரன் 145:8 தாவீது சொல்கிறாரு, யாக்கோபு சொல்கிறாரு, ஆண்டவர் இரக்கமும் உருக்கம் மன உருக்கமும் என்று சொல்கிறார். அந்த ஆண்டவற்றை, நம்மை புத்தாக்க பண்ண ஆண்டவற்றை, ஆற்றல் படுத்தும் ஆண்டவற்றை நம்ம பரிவும் இரக்கம் உள்ள மக்களாய் மாறுறப்போ அவர் நீதியின் அரசராய் என்ன நோக்கத்தோடு எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரோ, என்ன நோக்கத்தோடு என்னை வழி நடத்தாரோ அந்த நீதியை கொடுக்கும் ஆண்டவர், அவர் நீதி உள்ள ஆண்டவர் என்று கடந்த வெள்ளிக்கிழமை சிந்தனை பண்ணோம். அந்த நீதியை கொடுத்த ஆண்டவர் இந்த வாரத்தில், இன்னைக்கு இந்த வாரத்தின் முதல் நாளில் வர்றப்போ, கால் டு ஷட் ஆன் ஈச் அதர் வனட்ஸ், அடுத்தவனைய துன்பத்தை ஏற்றுக்கொள்ளணுமா. நீதி வழங்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, பிறர் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுப்பாங்கிறார். நாம் பிறர் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அட்லீஸ்ட்டு சர்ச்சில் காணிக்கை எடுக்கிறவங்க காணிக்கை போய் இன்னொருத்தட்ட கொடுக்க மாட்டாங்க. இந்த முதல் சேரில் லெஃப்டில் உட்காந்துருக்கவங்க அந்த சேரை இன்னொருத்தட்ட கொடுக்க மாட்டாங்க. கீபோர்டில் இருக்கவங்க வேறு சேரை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா சர்ச்சுக்கும் வருவாங்க. அவங்க இடத்துல ஒருத்தர் உட்காந்தோன்னா வந்தோன்னே தலையில் பட்டார்னு ஒரு அடி அடிப்பாங்க, இல்லை காலில் ஒரு எத்தி தள்ளி போல அங்கே உட்காந்துருக்க என் இடத்துல. இது என் 66 வயசில் 35 வருஷம் சர்ச்சில் செக்ரட்டரி, கிட்டத்தட்ட 20 வயசுலேருந்து செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். 20 வயசுலேருந்து செக்ரட்டரி, அடுத்து கப்பரர், அடுத்து இப்போ ஐயர் ஆகிட்டேன். ஐயராகி ஐஎம்எஸில் பிரசிடெண்ட் ஆகி என்எம்எஸில் ட்ரெஷரர் ஆகி இப்படி பல பொறுப்புகள், சாராட்டகர் காலேஜில் செக்ரட்டரி ஆகி பிஎட் காலேஜில் 6 வருஷம் செக்ரட்டரியாக இருந்து இப்படி பொறுப்புகள் 66 வயசு. இப்போ ரிட்டைர்மெண்ட் காலத்தில் வந்துட்டேன். திருச்சபையோடு, திருச்சபை மக்களோடு, திருச்சபை ஆயரோடு, திருச்சபை செயலர் பொருளோடு, மூத்த மக்களோடு இருக்கிறேன்னா எந்த வகையில் என்ன பண்ணலை, கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. யாராவது போன பிறகு ஒரு வேளை திட்டுவாங்க, இந்த ஆளை கொண்டாந்து விட்டு ஏன்டா பிராணா வாங்குறீங்கன்னு ஐயருங்களே திட்டுவாங்க. ஏன்னா இருக்கிறத என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அப்போ நம்ம அடுத்தவுடைய பாரங்களை ஏற்றுக்கொள்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அட்லீஸ்ட்டு சர்ச்சில் ஒரு சீட்டில் இருக்கிறதுனா அந்த இடத்த விட்டு. எனக்கு சர்ச்சில் ஒருத்தர் இருப்பார், ஃபஸ்ட் லைனில் இருப்பார், காலை நீட்டி தான் உட்காந்துருப்பார், தரையில் தான் உட்காருவார். அந்த இடத்துல எவன் வந்து உட்காந்தாலும் வர்ற வேகத்தில் காலில் ஒரு அடி அடிப்பார், பின்னால் பெதட்டிலே தள்ளி போலம்பார். காணிக்கைக்குன்னு 2 பேர் உண்டு. இப்போ அவங்களாம் இல்லை, வயசாகிட்டு போயிட்டாங்க மேலே. அவங்கள விட்டு காணிக்கை போய் யார்ட்டையும் கொடுக்க முடியாது. இந்த கீபோர்டு போடுறவங்க தான் ரொம்ப மோசம். ஆனால் உங்கள் சர்ச்சில் ரொம்ப சின்ன பிள்ளைகள் ஃபஸ்ட் சர்வீஸில் அருமையாக ஒரு மகா போடுறா, அடிக்கடி ஃபஸ்ட் சர்வீஸ் வர்றதெல்லாம் பார்த்தேன். இப்போ செகண்ட் சர்வீஸில் தம்பி நல்ல யூத்து கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல. தூத்துக்குடியில் ஒரு சர்ச்சு கீபோர்டு போனால் ஒருத்தர் இருக்கார், 4 பார்ட்ஸ் மட்டும்தான் போடுவார். 200 பேர் கொயரில் ஜென்ஸ் மட்டும்தான், லேடிஸ் நாட் அலவுட், பரலோகத்துக்கு போக முடியாது ஜென்ஸ் ஆல்ட்டுக்குள்ளே வந்தால். 200 பேர் அவங்க பாட்டு மட்டும் தான் போடுவார். வேறு யாராவது பிரசங்க இருந்து போனால் 2 கையும் இப்படி கெட்டிமாக பிடிச்சிக்கிடுவார், கயர் போட்டு கட்டிக்கிடுவார்.
கீபோர்டையும் எவன்டையும் கொடுக்க மாட்டார். அவரை விட்டு எவன் அந்த சீட்டில் உட்கார முடியாது, கட்டிமா பிடிச்சிக்கிடுவார். ஆனால் நாம் அடுத்தவருடைய பிறர் பாவங்களை பயந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பிறர் ஒருவரின் சுமையை ஒருவர் தாங்க அழைக்கப்படுகிறோம். ஒருவருக்கொருவர் சுமை தாங்க அழைக்கப்படுகிறோம். கால் டு ஷேடோ ஈச் அதர். நாம் அதரை மற்ற மக்களை தாங்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தலைப்பு டெக்ஸ்ட் எல்லாம் அப்படி தான். நாம் எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்கிறோம்? அந்த மக்கள் நாம் பிறரை நாம் நேசிக்கிற மக்களாய் இருக்கிறோமா? அந்த மக்களுக்கு நாம் கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு நல்ல தலைப்பு, எனக்கு பிடிச்ச தலைப்பு. ஒரு நடிகர், சினிமா நடிகர், சூப்பர் காமெடி, இயற்கையாக நடிக்கிறவர், இயற்கையாக பேசுகிறவர். பேரை மறந்துட்டால், ரொம்ப கலைஞர் காலத்துக்கு முன்னே உள்ளவர். அவரோட ஒய்ஃபும் நல்லா ஜோடி போட்டு நடிப்பாங்க. அவர் பேர் எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகத்துக்கு வருவோம் நேரத்தில். அவர் வீட்டில் நின்னாராம். ஒரு அம்மா வந்துச்சு, பிரசவ முழு நிறைய மாத கர்ப்பிணி, பெரிய வயறு, ஆக்ஷனோட, ஐயா ஒன்றுமே இல்லைன்னுச்சான். உடனே அவர் பங்கியில் கையை விட்டாராம். கையை விட்டு பார்த்தாரு, இல்லை. வீட்டுக்குள்ளே போய் ஒரு கெட்டு நோடு, அன்றைக்கி காலனா அரையணா காலம், ஒரு கெட்டு நோட்டை எடுத்தாந்து வச்சுக்கோன்னு கொடுத்தாராம். அவர் மனைவி ஓரமாக இருந்தது. அந்த அம்மா பேர் மதுரம். அப்போ அவர் பேர் இன்னும் ஞாபகத்துக்கு வரல. என்எஸ்கே கிருஷ்ணன். அவருக்கு ஞாபகம், அவருக்கு கொடுத்தா அந்த அம்மா வந்து, ஏய் மடையா முட்டாளே, வயத்தில் தலானியை வச்சுட்டு வந்திருக்க, அவள் பிள்ளைத்தாச்சின்னு துட்டு கொடுக்குறிய முட்டா பயலைன்னு திட்டிச்சான் அந்த அம்மா பாசையில். அவர் சொன்னாரா, எனக்கு உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு மூளை வேலை செய்யாதா? எனக்கு தெரியும் அவன் வயிற்றுக்குள்ளே தலாணி தான் வச்சுருக்கான்னு, எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம 2 பேரும் நடித்து லட்சக்கணக்கான மக்களை ஏமாத்துறோம். அதே நடிப்பு தான் அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன அவர் சொன்னாரா, இதுதான் வாழ்க்கை. வெளியில் ஒரு 10-20 பேர் இருக்காங்க. நம்ம சிஎஸ்சி சர்ச்சிலலாம் இப்படி இருப்பாங்க. ஒரு பெண்டிகா சர்ச் இருக்குது, கொடுக்க மாட்டான் துட்டு. ஏய் கொடுக்காதரா, காணிக்க பெட்டியில் போடுறாம்மா. ஏன்னா அவன் பீடி பிடிச்சிருவானா, தண்ணி அடிச்சிருவானா, பர்லத்துக்கு போக மாட்டானா. நீயே பர்லத்துக்கு போகிறதில்ல, அவன் என்ன பர்லத்துக்கு போகிறது? நீயே அண்ணன் கூட பேசுகிறான், பாவின்னு சொல்கிற, பிற எப்படி பர்லத்துக்கு போகிற? போக மாட்டேன். ஒரு சர்ச்சையுடைய பிரசங்கம் இது. இன்னைக்கு பெரிய சர்ச்சாக இருக்குது வட சென்னையில். ஒரு சர்ச்சுக்கு போனேன், ஒரு அம்மா சிஎஸ்ஐ பாலவாக்கம், காணிக்கை யார் ஏழைக்கு கொடுத்தாலும் கொடுக்கக்கூடாது, வாங்கி ஒரு பெட்டியில் போடும். நான் ஒரு மெசேஜ் முடிச்சுட்டு பெட்டியில் போட போனேன். அந்த அம்மாட்ட கொடுத்தேன், கொடுக்கல. அது உட்கார வச்சு சொல்லிச்சு, ஐயா இங்கே 10 பேர் இருக்காங்க, நீங்கள் 10 பேருக்கு மட்டும் தான் கொடுப்பீங்க. ஆனால் என்கிட்ட இதேமாரி இவங்களோடு சேர்ந்து 50 பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு அந்த அம்மா தலை சீவி மூக்கை தொடச்சி பவுட்ரு போட்டு மேக்கப் பண்ணுது. அந்த ஏழை பொண்ணு அதை பார்த்தேன், 3 பிள்ளைகளுக்கு பண்ணிச்சு. 50 பிள்ளைகள் இருக்காங்க, நீங்கள் கொடுக்குறத நான் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பேன்பா. அதனால தான் அந்த பெட்டியில் போட சொன்னையா. இன்றைக்கி விபி ஜெய்சீலம் ஞானாதிக்கு அன்றைக்கி ஐயராக இருந்தார். நம்ம ஐயருடைய குரு அவர் தான், எனக்கு அவர் தான் குரு. அந்த சர்ச்சில் நடந்த சம்பவம். ஒருவேளை இன்றைக்கி நாம் எப்படி பரிவுள்ள மக்களாய் காணப்படுகிறோம்? இன்றைக்கி வாசிக்க கேட்ட சங்கீதம் 41, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன், தீங்கு நாளில் அவன் கர்த்தரவனே. வியாதியாக இருக்க அவனுக்கு என்ன பண்ண மாட்டாரு? வியாதி வராது. யாராவது உங்கள் வீட்டில் முடியலையா, உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க முடியலையா, ஹவுஸ் கீப்பிங் முடியலையா, தலைவலிக்கா, இந்த போய் ஊசி போட்டுன்னு காசு கொடுங்க, உங்களுக்கு தலைவலி வராது, நிச்சயமாக வராது. யாருக்கு வயிறு வலியா, ஆப்ரேஷன் பண்ண போறியா, துட்டு வேணுமா, கொடுங்க, உன் சம்பளத்தை தான் தருவேன், அட்வான்ஸாக தான் தருவேன், நான் அதில் திருப்பி வாங்குவேன்னு கொடுக்காதீங்க, ஃப்ரீயாக கொடுங்க, உங்களுக்கு வயிறு வலி வராது. யாருக்கு காய்ச்சலோ, யாருக்கு வேதனையோ, யாருக்கு கஷ்டமோ, என்னுடைய ப்ராக்டிக்கல் 66 வயசில் நான் கண்டு கொண்ட சம்பவம். யாருக்கு உதவி செய்கிறீங்களோ ஒரு மக்களுக்கு உதவி செய்ய பாருங்கள். அதுதான் சங்கீதம் 41 சொல்லார், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அதுதான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்னார். ஒருத்தர் கேட்டார், எங்கள் மச்சான் ஒருத்தர் இறையில் அறிஞர், இப்போ திருவள்ளுவர் தான் கடவுளுங்கிறார் அவர். இப்போ இந்த திருவள்ளுவர் தான் கடவுள்னு சொல்லுவார். இப்போ
அவர் கேட்டார், உங்கள் கடவுள் ரொம்ப மோசமானவர்றான்னார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஏன்டா சொல்கிறேன்னு கேட்டேன். தாவீதை போய் இருதயத்திற்கு ஏற்றவங்கிறாரு. மொட்டை மாடிக்கு போனானா ஒரு பொண்ணு குளிச்சு தான் அதை பார்த்தானா, ஆடை இல்லாமல் பார்த்தானா, உடனே அவன் வீட்டுக்கான அனுப்பி அவனே கொன்னுவிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. இவன் அவர் இதயத்திற்கு ஏற்றவனா. அவர் சொல்கிறாரு, கர்த்தராலே சேனைக்குள் பாய்வன் சொல்கிறாரு. இது என்னடா ஃப்ராடுன்னு கேட்டான். அவன் கேட்குறப்ப எனக்கு மூளை வேலை செய்யல உண்மையிலே. அப்போ என்னுடைய குரு ரெவரண்ட் ஃப்ரீடி பாஸ்கரன்ட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னார், உண்மைதாங்க, ஆனால் நீ தப்பு பண்ணிட்டடா, நீ செத்து போவாடான்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இருங்க. என் தாய் என்னதை பாவத்தில் கற்பந்தரித்தால் சொன்ன பொழுது அவன் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கேட்கிறான்லப்பா. அந்த நாத்தான் தீர்க்கர் போய் சொல்கிறான், நீ தப்பு பண்ணிட்டார் செத்து போவாடான்னு உடனே மனங்கசந்து அழுகிறான்ல. அங்கே தாங்க மன்னிக்கும் ஆண்டவருங்க, அதுதாங்க ஆற்றல் படுத்தும் ஆண்டவருங்க, அதுதான் நீதியின் ஆண்டவருங்க, அதுதான் என்னுடைய வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவருங்க, அதுதாங்க பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருந்துன்னு சொல்றாரு. அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார், எல்லோரையும் மீட்கும் பொருளாக, இழந்து போனதை தேடவாக, தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் உங்களை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். எந்த மனிதன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்றானோ அந்த மனிதனுக்கு விடுதலை. அதுதான் நீங்க மற்றவனை பார்த்து குறை சொல்லாதே, மற்றவர்கள் நீ பரிவுள்ளவனாய் மாறு. அந்த குணம் உள்ளவனுக்கு என்ன குணம் இருந்ததுன்னா, அதுதான் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் வசதியான வாழ்வு வந்த பொழுது அவன் கேட்கிறான், எப்பா நான் என்னை சவுல் தேடினாரு வெட்டுறதுக்கு குத்துறதுக்கு, நான் ஓடிக்கிட்டே இருந்தேன், சவுல் வெட்டிக்கிட்டே இருந்தார், ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிட்டேன். அப்ப யோனத்தான்ட்ட போய் சொன்னேன், யோனத்தான் கவலைப்படாத, எங்க அப்பாட்ட நான் பேசுறேன், நீ கவலைப்படாத, எனக்கு ஆறுதலான வார்த்தையை சொன்னா. ஒருவேளை இன்னைக்கு யோனத்தான் இல்ல, சவுல் இல்ல, என்னுடைய குரு இல்ல, என்னுடைய நண்பனும் இல்ல, அவ வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு இரக்கமுள்ள மனிதனாய் இரக்கத்தின் வார்த்தை அவன் இருந்தது. அந்த இரக்கத்தின் வார்த்தையில தான் அவன் கேட்கிறான், இருகாலும் முடமான மேவிபிசாத் இருக்கா ஐயா, சீபாங்கிற ஒரு வேலைக்காரனை கூட்டியாந்து சொன்ன உடனே இருகாலும் முடமான ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிறான். அவன் சொல்றான், செத்த நாயை போல இருந்த எனக்கு, செத்த நாய்க்கு என்னங்க மரியாதை? பீஸா ரோட்ல அடிபட்டு பீஸா போயிடும். அந்த நாயை போல இருந்த எனக்கு நீ வாழ்வு கொடுத்தியங்கிறான். அந்த பரிவு, அந்த இரக்கம் தாங்க ஆண்டவர் சொல்றார், இனி இருதயத்திற்கு ஏற்றோன்னு சொல்றாரு. ஒருவேளை நீங்களும் நானும் சிறுமைப்பட்டோர் மேல் சிந்தவுள்ளன் பாக்கியவான்னு நீங்களானோ அப்படி பரிவுள்ள மக்களாய், அப்படி பிறரை நேசிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அப்படி நேசித்து காண்றப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் நானும் அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம இப்படி இருக்கிறோம். பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கேட்டது மட்டும் இல்லை, பிறர்கிட்ட நம்ம நேசிக்கிற மக்களாய், என் கூட வேலை செய்கிறவங்க, என்னை காப்பாற்றினவங்க, எனக்கு உயிர் கொடுத்தவங்க, எனக்கு அட்வைஸ் கொடுத்தவங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? எங்கள் சகோதரருக்கு முதல்ல ஒருத்தர் உதவி செய்தார். ஆரம்ப காலங்கள் அவர் சொன்னார், கோயில் இது சென்னை, கவலைப்படாத, வேலை செஞ்சவும் பிழைச்சிக்குவான் சென்னையில்ன்னு சொன்னார். அந்த ஆறுதல் வார்த்தை. படுக்கிறதுக்கு இடம் இல்லை, உட்கார இடம் இல்லை, அவர் வீட்டில் இடம் கொடுத்தார். பின்னெல்லாம் அதே மனிதர் நிறைய ஆப்போசிட் பண்ணார். ஆனால் அவர் ஒரு காலத்தில் தன்னுடைய பேரலட்டாக இருக்கிறப்போ, அன்னைக்கு நான் சொல்வது 15 வருஷத்துக்கு முன்னால் 1.25 லட்ச ரூபா கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் போட வச்சார். போட்டால் சரியாகும்னு சொன்னார். ஒரு டாக்டர் சொன்னார், எனக்கு அன்னைக்கு வாழ்வு கொடுத்தார். நான் அவரை நேசிப்பேன். நாங்கள் சொன்னோம், செத்து போகிறான் அந்த மனுஷன், ஏன் நீ கொடுக்குற 1.25 லட்ச ரூபா? நான் கூட சொன்னேன், இல்லை தம்பி, காசு நம்ம தேடி போகக்கூடாது, காசு தான் நம்மளை தேடி வரணும். அன்னைக்கு என் நிலைமையை நினைக்கிறேன், இன்றைக்கி உதவி செய்கிறேன். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள மக்களாய், பிறருக்கு பரிவு காட்டுகிற மக்களாய், பிறரை ஏற்றுக்கொள்கிற மக்களாய், அவங்களுடைய பேடனில், அவங்களுடைய கஷ்டத்தில் ஒருவரின் பாரங்களை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்று நம்ம கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். 3ஆம் வசனத்தில் ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கிறாரு. நம்ம சுமக்கிறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் ஆண்டவர். சேவியர் பிரான்சிஸ் சேவியர், ஆர்சி ஃபாதர்,
1750 ஒரு அவங்க கம்பெனி பிரெஞ்சு கம்பெனிக்கு மேனேஜராக வரார். ஜெர்மனிலேருந்து பெரிய கம்பெனி. அவரை கூட்டிகிட்டு அன்னைக்கு இருக்க போப்கிட்ட கூப்பிட்டு போகிறார். அந்த பெரிய ஓனர், இவரை ப்ளஸ் பண்ணுங்க, இவர் என்னுடைய கம்பெனி மேனேஜராக இந்தியாவுக்கு அனுப்புகிறேன், பிரெஞ்சு கம்பெனிக்கு. எல்லா மேனேஜர் இவர் தான், நீங்கள் இவருக்கு ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க. நான் எம்பிஏ படிச்சிருந்தாரா அன்றைக்கே. நான் சொல்கிறேன், அவர் படிச்சிருந்தாரா தெரில. போப் அவர் தலையில் கை வச்சுட்டு, தம்பி பணம் மட்டும் இல்லை, ஆண்டவர் நல்லவர் என்பதை நீ பிறருக்கு சொல்லணும், உதவி செய்யணும்னு சொல்லி அனுப்புகிறாராம். ப்ளஸ் பண்ணி கப்பலில் ஏறார். கப்பல் 90 120 நாள் பயணம். கப்பலில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. கப்பல் தண்ணியில் மேலே கீழே இப்படி போகும். அவங்க யாரோ ஒருத்தர் ரோட்டில் கிடக்கா, நமக்கு என்னென்னு போல. ஒருவேளை இன்றைக்கி எத்தனை பேர் வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் கலாச்சாரத்தினால் உணவு இல்லாமல் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு யாருங்க உதவி செய்வது? அந்த மக்களுக்கு யாருங்க உதவி செய்வது? நான் காலாஸ்திரி பகுதியில் ரெவரண்ட் ஜெயக்குமார் பணி செய்தார். அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க, வீடு கிடையாது, வீட்டுக்கு வாசல் கிடையாது, வீட்டுக்குள்ளே வெட்டி கிடையாது, வீட்டுக்குள்ளே பீரோ கிடையாது, ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸு. 22 வயசு 21 வயசு 7 பிள்ளைகள். 21 வயசில் 7 பிள்ளை பெற்ற அந்த பொம்பளை எப்படி இருப்பா? 30 வயசில் 80 வயசு கிழவி மாதிரி ஆகி உணவு இல்லாமல் கோயிலையும் பொடியும் வாய்க்குள்ளே வச்சு அதனுடைய கசப்பு உரைப்பு வயத்தில் இறங்கி குடலெல்லாம் ஒட்டி போய் மரண படுக்க, ஸ்கூலுக்கு போல நாகரிகம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மக்கள் மத்தியில் நம்முடைய சென்னை பேராத்தி மிஷனரிகள் அநேகர் அவர்களோடு 5 வருஷம் ஜெயக்குமார் வேலை செஞ்சாருங்க. அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பு என்ன, அந்த அர்ப்பணிப்போடு அந்த மக்களுடைய தேவைகள் என்ன? இன்னைக்கு காலாஸ்திரி தடா அந்த சூலூர்பேட்டை நாயுடுபேட்டை பகுதியில் இன்னைக்கு அந்த மக்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு வேலை செய்து கொண்டிருக்காங்க. ஸ்கூலுனே என்னன்னு தெரியாது, அழுக்கு முடி, எண்ணெய் தேய்க்காத முடி, 2 மூக்கு ஓடி, இதில் அப்படியே பள்ளம், ட்ரௌசர் இல்லை, கிழிஞ்ச ட்ரௌசரு, பக்கத்தில் போனால் நாத்தம், குளிச்சு எத்தனை நாளாச்சு, ஸ்கூல் பக்கமே போனதில். அந்த மக்கள் நம்ம மிஷனரிகள் சந்தித்து, நம்ம மிஷனரிகள் அவங்கள பார்த்து ஒரு பேக்கு, ஒரு நோட்டு, ஐயா புது ட்ரெஸ்ஸு, புது பேக்கு. அதுவரையும் அவன் அந்த பேக்கை பார்த்ததில்ல. அந்த பேக்கை மாட்டினோன்னே அவன் ஷோல்டரே இப்படி போயிடும். இவ்வளோ பெரிய பேக்கு. அந்த பேக்கு மாட்டுறதுக்காகவே ஸ்கூலுக்கு போகிறான். இன்னைக்கு 95 விழுக்காடு மக்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இன்னைக்கு அழுக்கு ஓட அவங்களுக்கு இல்லை. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளிச்சு குடிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நாகரிகம் வந்துருச்சுங்க. அந்த நாகரிகத்தை கொடுத்தது கிறிஸ்தவங்க. அந்த கிறிஸ்தவம் தாங்க. ஒருவேளை நாம் பிறருடைய துன்பத்தை நாம் எப்படிப்பட்ட மக்களாய் ஏற்றுக்கொள்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் அந்த 2 பேர் செஞ்சாங்க. நீங்கள் நானும் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு, இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளவோ மிஷனரிகள் பாருங்க, வட இந்தியாவில் போய் எவ்வளோ கஷ்டத்தின் அடி உத ஜெயிலு. இயேசு நல்லவர்னு சொல்ல முடியாது, இயேசு ரட்சிக்கிறான்னு சொல்ல முடியாது, சுகமளிக்கிறார் சொல்ல முடியாது. ஒருவேளை இன்னைக்கு ஹாஸ்டல் ஸ்கூல் ஆரம்பிச்சு அதன் மூலம் காஸ்பல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்காதாராங்கிறான். ஸ்கூல் ஆரம்பிக்க விடலை, இடம் வாங்க விட மாட்டான். வாங்கின இடத்துல ஸ்கூலோ ஹாஸ்டலோ டே கேர் சென்டரோ ஒருவேளை உணவை கொடுக்க விட மாட்டான். என் மக்களுக்கு நீ யாரா கொடுக்கறதுக்குங்கிறான். ஏன்னா அந்த கொடுத்ததால அந்த மக்கள் நாகரிகத்தில் டெவலப் ஆகி அவனே கேள்வி கேட்குது, இவ்வளவு நாள் எங்கடா போன, ஏன்டா ஏமாத்துறீங்க இந்தியாவின்னு. அவன் ஒன்னா சேர்ந்து அவங்களை எதிர்க்கிறான். ஆனால் அவனுக்கு அறிவு வளரக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு எதிர்பார்த்து அங்க ஸ்கூல் ஆரம்பிக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் வாட்ஸ்அப்ல வராத செய்தி, வாட்ஸ்அப்ல போட்டா இன்னும் அடிக்கிறான். எத்தனையோ மிஸ்டேக்கள் ஜெயிலில் இருக்காங்க, ஒண்ணுமே இல்லாம பொய் கேஸ் போட்டு அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு தன் வாழ்வை அர்ப்பணித்திருக்காங்க. அந்த மக்களுக்காக நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன, நம்முடைய ஜெபம் நான் கேட்பது என்ன? ஒவ்வொரு மிஷனரிக்காக நீங்க தினமும் ஒரு நாளைக்கு 3, 4, 5 நிமிடங்கள் மிஷனரிக்காக ஜெபம் பண்ணுங்க. மிஷன் ஊழியத்திற்காக உங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை ஐயா நற்செய்தி பண்ணின அந்த காலம் இருக்கு. அந்த காலத்துல நற்செய்தி பண்ணி உங்க சந்தாவை 500 ரூபான்னு போடுறீங்க, நற்செய்தி பண்ணி 5 ரூபா போடுறீங்க. இந்த அட்டையில ஏமாத்துறதுக்கு நீங்க போட்டாலும் இவங்க போடுறதில்ல. இவங்க பில்டிங் பண்டு. தூத்துக்குடி திருநெல்வேலி போனால் எல்சிஎஃப் லோக்கல் சர்ச் ஃபண்டு அசஸ்மெண்ட் கிடையாதான். அதுக்கும் இன்னைக்கு அவங்க அதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்துட்றான். இப்போ கல்லுங்கிறான். ஒருவேளை மிஷன் பணிக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆயரோடு இணைந்து, திருச்சபையாக இணைந்து மிஷனுக்கு போங்க, ஏழை மக்களை சந்திங்க, ஒருவேளை உணவு கொடுங்க, ஒரு ட்ரெஸ் கொடுங்க, அந்த பிள்ளைக்கு நோட்டு கொடுங்க,
புத்தகம் கொடுங்க. கொடுக்குறப்ப ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஆண்டவர். கொடுக்கிற ஆண்டவர் நம்மை வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஜெயக்குமாருக்கு தெரியும் நான் இத்தனை வருஷமாக போகிறேன்னு, என்னோடு இணைந்து பணி செய்கிற ஒரு சகோதரர். ஆனால் நான் கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு வியாதி 35 வருஷமாக டயபெட்டிக் டச் பண்ணலை. இன்றைக்கி இது 3வது மெசேஜ், இன்னும் 3 மெசேஜ் இருக்குது. புதிய பலனை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் நானும் எப்படிப்படி ஏதோ வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், 1 மணி நேரம் உட்காந்துட்டு போனோம், மன அமைதியாக இருந்துச்சு. ஏதோ ஒரு இருந்தார், ஒருத்தர் சத்தம் போட்டார், இருக்கும் நேரம் போயிட்டார், அவர் இப்படி ஆள் என்னை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மல்கியா 3:10 சொல்லார், அம்மிக்கு குலுக்கி எந்த மட்டும் இங்கே அளக்குறீங்களோ அந்த மட்டும் நீங்கள் மிஷனுக்காக எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அங்கே விடுதலை. அவன் கேட்குறது என்னென்னா, நீ பணம் தரியே இல்லையோ நீ முட்டி போடு, எனக்கு ஜெபம் பண்ணு போதும். இதே காசு தான் இங்கே இருக்குது, இந்த மக்கள் தரான் காசு, உன்னுடைய ஜெபம் பண்ணி தான் நீ வழி நடத்துதுங்கிறான். 2வது முடிஞ்சதை கொடுங்கிறான். இன்றைக்கி இந்த பரிவு, இந்த பேடை இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. கிறிஸ்தவ பணி கடந்த வாரத்தில் போயிட்டு அந்த கண்ணீரோடு அந்த மிஷனரிகளோடு பேசுகிறப்போ ரொம்ப அழுதுட்டேன். இதுவரை நான் 10 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், அப்படி இல்லை. அவ்வளோ கஷ்டம். வாங்கின இடத்த ரிப்பீட் பண்ண வைக்கிறாங்க. நம்ம அனுப்பின காணிக்கையில் வாங்கின படத்தை பணம் கொடுத்து வாங்குகிறோம் இடம், அதை ரிப்பீட் பண்ணுறாங்கிறான். இடத்த ரிட்டர்ன் பண்ணு, உனக்கு எதுக்குங்க இடம், நீ போ உன் ஊருக்குங்க, நீ காசுபல் சொல்லாத. ஹாஸ்டல் ஆரம்பிக்க போகிறோம், டே கேர் ஒன்றும் செய்யாத, இடத்த காலி பண்ணு, நீ ஏமாத்துறாங்க. ஒருவேளை நீங்கள் நானும் இன்னைக்கு ஜெபிக்கிற காலங்கள், இந்த பரிவுள்ளராய் நீங்கள் ஜெபிக்கிறப்போ, பிறர் மேலே பேடனாக ஜெபிக்கிறப்போ பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம், பாவப்பாரங்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நீங்கள் நான் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கடந்து செல்கிறப்போ நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களோடு என்னோடு கடந்து வந்திருக்க அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபையை தேடி இருக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட தகப்பன கால் டு ஷர்ட் ஈச் அதர் பேர்டன்ஸ் என்ற வார்த்தையின்படி பிறர் பாரங்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம்ப்பா. ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க அழைக்கப்படுகிறோம் தகப்பனே. ஒருவருக்கொருவர் சுமை தாங்கியா இருக்க அழைக்கப்படுகிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே அப்படிப்பட்ட வேதனை பிறருக்காக ஜெபிக்கிற மக்களாய், கொடுக்கிற மக்களாய், பகிர்ந்து கொள்கிற மக்களாய் எங்களை மாற்றித்தாங்க. அன்னைக்கு இருக்கிறதை பகிர்ந்து கொண்ட பொழுது, ஐயா நீ பரிதவித்த ஆண்டவரப்பா, பரிதவிக்கிற என்று இருக்கிறதை பகிர்ந்து கொண்டு கொடுத்த பொழுது, அந்த கொடுத்த ஏழை மகன் 5 அப்பம் 2 மீனை கொடுத்ததால் அவன் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறான். இன்றும் அவனுடைய காஸ்பல் சொல்லப்பட்டிருக்குப்பா. அவன் பசியாக இருக்கலை, அதுக்கப்புறம் பசியாக இருந்ததா இல்லை, உயர்ந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கான்ப்பா. எனக்குள்ளதை நான் பகிர்ந்து கொள்ள பிறருக்கு கொடுக்கிற மனிதனாக எனக்கு தாங்க தகப்பனே. ஐயா எனக்கு இருக்கிற பிள்ளைய உம்முடைய ஊழியத்துக்கு நான் கொடுக்க வாஞ்சிக்கிறேன்ப்பா. என் கரு இல்லை, திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாருப்பா, வைத்தியம் பண்ண பணம் இல்லை, ஆனால் நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால் முதல் குழந்தைய உம்முடைய ஊழியத்திற்கு, பிறக்கிற 2 குழந்தைகள் அழகான குழந்தைய உம்முடைய ஊழியத்திற்கு, திறமையான குழந்தைய உம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறேன்னு ஜெபிக்கிற ஒரு அன்பு மகள் உண்டு தகப்பனே. ஒரு விசை கூட நான் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன், இவ்வளவு பிரச்சனை, அமைதி இல்லை, ஆனால் இன்னி ஊழியத்திற்காக திருச்சபைக்காக கொடுக்க போகிறேன், நான் கொடுக்குறப்ப என்னை நீங்கள் பிளஸ் பண்ணுங்க நம்பிக்கையோடு நான் கொடுக்குற ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வந்திருக்கிறேன், நான் கொடுக்க போகிறேன்பான்னு அப்படி ஒப்பந்தத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் தகப்பனே ஒரு விசை கூட உங்களுடைய பிரசனம், உங்களுடைய கிருபை ஒவ்வொரு மேலும் இறங்க வேண்டுமா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்படுவான். வார்த்தைப்படி நீங்க மனமிறங்கி ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.